விஜய். யாருன்னா அவனுக்கு? விஜயமா. விஜய் மாமா. எங்க ஏரியா, எங்க அண்ணன், எங்க தொகுதி, நாங்க பிறந்த ஊரு. இங்க வருவாரு நாங்களே எதிர்பார்க்கலண்ணா. வேற லெவல்னா எங்க அண்ணா. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வரும்போதே மாற்றன்றது வந்துருச்சு சரிங்களா. அவர் பார்த்தா தான் வந்ததெல்லாம் ஒரு மாற்றம் வந்துருச்சு. அவர் நாங்கள் பார்க்க ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து நாங்கள் விஜய் ரசிகர் தான், விஜய் கட்சி உறுப்பினர் தான் நாங்கள் சரிங்களா. அதனால அவரை நாங்கள் பார்க்கணும், அதனால் வந்திருக்கோம் நாங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க, நிஜமாக சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. அதனால தான் ஆப்போசிட்டில் வந்து எதுவுமே பேச முடியல சரிங்களா. கண்டிப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். அவர் எல்லாருமே சொல்கிறாங்க எந்த அவங்க படிப்பு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்காங்க, எது கொடுத்துருக்காங்கன்ட்டு. இவ்வளோ நாள் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டு யாருக்குமே வேலை கொடுக்கல, காசு சம்மந்தப்பட்டு தான் கொடுத்துருக்காங்க. 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா தான் ஒரு வேலை. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எது படிச்சிருக்காங்களா எங்களை. ஆனால் இப்போ வந்து உயிர் இழந்திருக்காங்க சரிங்களா. அது பாகுபடி அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அது ரிலேட்டட் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எதுவுமே கிடையாது சார். அது அவங்களோட இது, அவங்க வரலன்ற ஆதங்கம் சரிங்களா. சொல்லுங்கள். இப்போ 1.5 மாதத்தில் 2 மாதத்துலேயே லஞ்சம் நிறைய இடத்துல ஒழிஞ்சிருக்குன்ட்டு சொல்கிறாங்க. ஒரு துறையிலே அங்கே ஒரு கேள்வி போடுறோம், லஞ்சமே வாங்குறதுலன்ட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லஞ்சம் எந்த அளவுக்கு ஒழிஞ்சிருக்கு? இது வரைக்கும் நான் யாருக்கும் லஞ்சம் கொடுத்தது இல்லை சார், நான் வாங்கினதில்லை சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து வாங்க முடியாது. லான்ற வார்த்தை கூட யார் வாயிலும் வராது சரிங்களா. ஜனநாயகன் படம் முடக்கி வச்சுருந்தாங்க, சும்மா வேடிக்கையாக சொன்னாங்க. அந்த ஜனநாயகம் படத்துக்கு வந்தாவே இவருடைய எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் முடக்கினது சரிங்களா. அது வந்து தான் எங்களுக்கு இவரை பற்றி தெரியணுன்றது கிடையாது. இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இவ்வளோ ஜனம் ஓட்டு போட்டிருக்காங்க. எதை நம்பிக்கையில் ஓட்டு போட்டிருக்காங்க சரிங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. எதை நம்பி? அவர் மேலே இருக்க அந்த நம்பிக்கையில் தான் சரிங்களா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்குது. தைரியமா எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. எதுலையுமே லஞ்சமே கிடையாது. நாங்கள் எங்கே இருந்தாலும் போராடுவோம். லஞ்சம் எங்கேருந்து தொடங்குதுன்னா பிரசவ ஹாஸ்பிட்டல்லேருந்து தொடங்குது. பிறக்கிற குழந்தைகிட்ட இருந்து லஞ்சத்தை வாங்க ஆரம்பிச்சு. எனக்கு பையன் 2 பையன். நாங்கள் வந்து குழந்தைய காட்டுறது கூட லஞ்சம் கொடுத்து தான் அந்த குழந்தைய காட்டியிருக்கோம். ஆனால் அதை வந்து பார்த்து அந்த லஞ்சத்தை ஒழிப்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா. பிறக்கிற குழந்தையிலேருந்தே அவர் லஞ்சத்தை ஒழிக்க முயற்சி எடுத்துக்கிறல, இது பெரிய வரவேற்பு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து லஞ்சத்தை ஒழிக்க அவர் விருப்பப்பட்டாலும் அரசு ஊழியர்களும் அதுக்கு வந்து மனசார வரவேற்று அவங்களும் லஞ்சத்தை ஒழிக்குதா தங்களுடைய ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா அரசு ஊழியர்கள் எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குறாங்க. அரசு அதிகாரிகள் முக்கியமா இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு முன் வரணும். அது கெத்தா இருக்கு சார். அண்ணனா சொல்றாரு, ஒரு தங்கச்சியா நான் சொல்றேன். எந்த அரசியல்வாதியும் அண்ணன் எவனும் சொன்னது கிடையாது. ஏன்னா என் அண்ணன் சொல்றாரு. எதனால என் அண்ணன், என் தம்பி, என் புள்ள அப்படின்னு நினைக்க எங்க போய் லஞ்சம் கேட்டாலும் லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு மனசாட்சியோட அச்சு சொல்லுங்க. தைரியமா நாங்க சொல்றோம், யாரு கேட்டாலும் லஞ்சம் கொடுக்க முடியாது. இது எங்களோட ஆட்சி, இது மக்களோட ஆட்சி. எங்க அண்ணன் சொன்னது போல இது எங்களோட ஆட்சி. எங்க போனாலும் எங்க அண்ணனை மட்டும் தான் நாங்க பேசணுமே. எங்க அண்ணனுக்காக ஏதோ ஒன்னாலும் செய்வோம். எல்லா இடத்துக்கும் எங்க அண்ணன் நினைச்சு தில்லா ஏறுவோம். விஜய் அண்ணன் வந்த பிறகுதான் இனிமே தப்பு நடக்க சொல்றாங்க. எங்க அண்ணன் 1 ரூபாய் ஊழல் பண்ண கூடாதுன்ட்டு தன்னுடைய சம்பளத்தையும் சரி தன்னுடைய சொத்து அவர் சம்பாதிச்ச சொத்து போதுன்னு சொல்லியிருக்காரு. இதே மின்சாரத்துறை அமைச்சர் இது உடனே ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா எங்க விஜய் அண்ணா பேரு கெட்டு போக கூடாது. எந்த இடத்துல ஊழல் ஒழிக்க எல்லாமே இந்த மாதிரி சொல்றாங்க, சதி பண்றாங்கன்னு நல்லா தெரியும் சார். சார் ஜனங்க வந்து மூழ்ச்சிங்கனாங்க சார், ஜனங்க வந்து மூழ்ச்சிங்கனாங்க சார். யாரும் தூங்கல இல்ல. அதனால எங்களை சும்மா ஏமாத்தணும். இது வந்து ரொம்ப இது எதுவுமே இல்லை சார். எங்க அண்ணன் எது சொன்னாலும் நேர்மையானது, அந்த வழியில நாங்க நடக்கிறோம். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் எல்லாருமே எங்க அண்ணன் பேச்சை கேட்டு அந்த வழியா நடந்தா அவங்களுக்கும் நல்லது, அவங்க ஃபேமிலி மற்றவங்க எங்களுடைய இதுவும் மக்களுக்கும் வந்து நல்லது. இதை வந்து சாமானிய மக்களுக்கும் இது வந்து நல்லது. தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் இந்த லஞ்சத்தை எல்லாமே ஒழிச்சிட்டு மக்களுக்கு நிறைய பேர் இப்ப வந்து கட்சி தொடங்கி அவரு போல வந்துலான்னு நினைக்கிறாங்க. முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஒரே தளபதி எங்க விஜய் அண்ணா தான். யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது, யாரும் தொட முடியாது. எதிர்கட்சிகளும் சரி, யாராவது புதுசா வரவங்க சரி, நியாயமா அரசியல் பண்ணுங்க. எங்க அண்ணன் நியாயமா வந்திருக்காரு. அவரு எவ்வளவு பிரச்சனை சிக்க வைக்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவரு வீழ்ந்தாலும் எழுந்து அவரு தன்னம்பிக்கையோட நிக்கிறது போல வருங்க வாங்க நல்ல செய்ய வாங்க. ஆனா அவரை பேரை வச்சுக்கினே
விஜய் ஒண்டி தான். ஸ்வீஸ்லேருந்து வந்திருக்கிறேன். முதல் ஹாலிடேக்கு வந்தேன் நான். டெல்லியை விசிட் பண்ணிட்டு இப்போ சென்னை. இப்போ என்னோட மாமா இருக்கிறார் ஸ்வீஸில். அவர் சொன்னார் தளபதி பெரம்பு போகிறாராண்டு. அப்போ நான் என் பேரண்ட்ஸ் ஆகும் கடைச்சி விடிய ஒலிம்பி இங்கே வந்துட்டோம். முன்னுக்கு இப்போ ஒரு மணி 2 மணியே வந்துட்டோம் தளபதியை பார்க்கறதுக்கான. அந்த மனசு தான், அந்த பாசம், மற்றது அவலாம் தான். ஓ நல்ல சேஃப்டியாக இருக்கு. ஓ ஓ ஸ்க்ரீன் எல்லாம் தெரிக்க போகிற கூட கணக்கு எதிர்பார்ப்பார் போவன். சந்தோஷப்படுவேன். நான் பைரவா ஷூட்டிங்கில் அவர் கண்டேன் நான் ஸ்வீஸில். அப்போ என்னை ஃபோட்டோ எடுக்க முடியலை என்றால் அவரை ஃபோட்டோ எடுத்தால் என்ன ஸ்பாய்லர் பண்ணிடுவேன் அந்த இதால். இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன், கண்டால் இருக்கலாம் தூரத்தில். விஜய் அண்ணா ஸ்வீஸில் இருக்கிறேன். ஐ லவ் யூ அண்ணாண்டு. உங்கள் ஏரியாவுக்கு விஜய் அண்ணனோட ஆஃபீஸ் வருது. இனிமேல் நீங்கள் எப்போ வேணால் நினச்சா பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கு எங்களுக்கெல்லாம். இதோட மகிழ்ச்சி வேற என்ன இருக்கு? ஒண்ணுமே சொல்லுங்க. விஜய் அவரெல்லாம் எங்களுக்கெல்லாம் இங்க வந்ததே கொடுப்புனதான் எங்களுக்கெல்லாம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து விஜய் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். என் பிள்ளைங்களும் சரி, என் பேரன் பேத்திங்களும் சரி, விஜய் தான். விஜய் மாமா விஜய் மாமா விஜய் மாமா இதுதான். அவரை பார்க்கறதுக்கான இந்த வெயில வேகாத வெயில நிக்கிறோம். இதோட இதுனா இருக்கு சொல்லுங்க. ஒரு மணி நேரத்தில் வரப்போறாருல, எப்படி இருக்கும்? சூப்பரா சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இதோட வேற எதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப பேச தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். ஆனந்தத்துல பேச்சு வரல, வேற எதுவும் இல்லை. நான் வந்து எத்தனை வருஷமா குழந்தையிலேருந்து நாங்கள் டிஎம்கே தான். ஆனால் ஒரு வைரேகமா விஜய் எங்களுக்கு செய்வாருன்னுட்டு ஒரு வைரேகமா வந்தோம். கண்டிப்பா ஆண்டவர் தான் அவரை வர வச்சாரு. ஆண்டவருக்கு நாங்க நன்றி சொல்லணும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற ஒரு ஆண்டவர், அவர் தான் அவரை வர வச்சாரு. கிளையா எழும்பினாரு. இன்னும் கூட எங்களுக்கு நல்லது செய்வாரு. நான் எவ்வளவோ எல்லார்கிட்டையும் எவ்வளோ விண்ணப்பம் வச்சேன், மாற்றுத்திறனாளிகளுக்கோசம் செய்யணும்னுட்டு. யாருமே செய்யல. ஆனா இப்ப விஜய் தம்பி வந்திருக்காரு, கண்டிப்பா எங்களுக்கு செய்வாரு. இன்னும் என் மகளிர்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். இன்னும் எங்களுக்கு எல்லாமே செய்வாரு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவர் செய்வாரு. எல்லா விஷயத்தையுமே அவரை நேரடியா எங்களை வந்து பேசுன்னு சொல்றாரு. எங்களுக்கோசம் வாழ்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டாரு. எல்லாத்தையுமே குடும்பத்திலிருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் விட்டுட்டாரு. அவரு எங்களுக்கோசம் வர்றாரு. நாங்களும் அவரை வந்து விடவே மாட்டோம். மக்களுக்கோசம் அவர் வந்திருக்கிறாரு. அவரை நாங்கள் விடவே மாட்டோம். என் செல்லக்குட்டி விஜய நாங்கள் விட மாட்டோம். இவ்வளோ எமோஷனலா அவரெல்லாம் ரொம்ப இஷ்டம் எங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் இந்த சின்ன வயசுலேருந்து நான் பெரிய ஃபேனு. ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் ஏரியா இல்லை, ஆந்திரா. அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஹாப்பியாக பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை ஏன் ரிலீஸ் பண்ணாம தடங்கல் பண்ணி வச்சிருக்கிறாங்க? வரப்போதா வட்ட அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அவ்வளோதான். எனக்கு ஓட்டிங் இல்லை, ஆந்திரா இல்லை, வெறும் பார்க்க மட்டும் தான் வந்து. ஏன்னா நான் வந்து அவர் மூவிஸ் தான் பார்த்து நான் வளர்ந்தேன். அதனால அவர் தான் ரொம்ப பிடிக்கும். விஜய் மாமாவை காட்டி தான் சாப்பாடே ஊட்டினோம். விஜய் மாமா வந்துக்கிறாருன்னா விஜய் மாமா தான் வேணும். விஜய் மாமா தான் வேணும். பா சிஎம் யாருப்பா? விஜய். யாருன்னாப்பா அவனுக்கு? விஜய் மாமா. எங்க ஏரியா, எங்க அண்ணன், எங்க தொகுதி, நாங்க பிறந்த ஊரு. இங்க வருவாரு, நாங்களே எதிர்பார்க்கலண்ணா. வேற லெவல்னா எங்க அண்ணா. புரியுங்களா? அண்ணன் இப்போ வந்திருக்காரு. இதுக்கு மேலே அந்த பெரம்பூர் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு மேலே மக்களுக்கு ஒரு விடுவிப்பு கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இந்த சந்தை எவ்வளோ கேவலமாக இருந்தது. ஒரு மூத்தர் சந்தை, ஒரு லேடிஸ் நிம்மதியாக போக முடியாது, வர முடியாது. ஆனால் இப்போ பாருங்க, இதோட ஆள் கொஞ்சம் பிரபலமாக்கி வச்சுருக்காரு. இதுக்கு எல்லாருமே அண்ணன் தளபதி தான் காரணம். இதுதான் எங்களோட வெற்றி, அவரோட வெற்றியும் அதே தான். பணமே சேராத கூட்டம்னா இது. பணத்துக்காக கொட்டின கூட்டம் ஒன்றும் போல. பணமே சேராத கூட்டம் தான் எங்கள் கூட்டம். இன்னமே தெரிஞ்சிச்சா? யாரும் பணத்தை எதிர்பார்க்கல, மனசால தான் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் விஜய் எதிர்பார்த்து தேர்ந்தெடுத்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த சந்தில் போகவே முடியாது. அவ்வளோ குடிகாரன் நிற்பான் அந்த இடத்துல. அப்படி நாரம். இன்னைக்கு இந்த பார்க்குள்ள கஞ்சா குடி
தான் இருக்கு.